ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரெமிகாஸ் டைரி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், பன்னீர் 65. ஸோ இது செய்கிறதுக்கு 2 மெயின் டிப் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே ரெசிபி டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோம்மேட் பன்னீராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வெளியே வாங்கின பன்னீராக இருக்கட்டும், நீங்கள் வந்து பன்னீர் மேலே வந்து கொஞ்சம் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும். இதை நீங்கள் வந்து ஒரு பேப்பர் டவல் வச்சு ரிமூவ் பண்ணாலும் ஓகே, இல்லை ஒரு காட்டன் டவல் வச்சு ரிமூவ் பண்ணாலும் ஓகே. கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி மசாலாவில் கோட் பண்ணுறப்போ நமக்கு மசாலா வந்து நல்லா வந்து பர்ஃபெக்டாக கோட் ஆகும். ஸோ அது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு டிப். செகண்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பன்னீர் வந்து ஈஸியாக குக் ஆயிரும். ஸோ நீங்கள் அதை வந்து ரோஸ்ட் பண்ணுறப்போ ரொம்ப நேரம் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா பன்னீர் வந்து ஒரு ரப்பர் கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும், ரொம்ப ஹார்ட் ஆயிரும். ஸோ அது நல்லாவே இருக்காது. ஸோ அவுட்டர் லேயர் அந்த மசாலாலாம் கொஞ்சம் வெந்து வர ஆரம்பித்ததும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 2 டிப்பும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய டிப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம இப்போ வந்து இதுக்கு ஒரு மசாலா மிக்ஸ்சர் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ரைஸ் ஃப்ளவர் எடுத்துக்கோங்க, அரிசி மாவு. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரஷ்டு ஜிஞ்சர் கார்லிக், ஸோ இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 க்ரீன் சில்லிஸ் வந்து சாப் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, சால்ட். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்க்வீஸ்டு லெமன் ஜூஸ், எலுமிச்சை சாறு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் வந்து நல்லா நம்ம ஒரு பைண்டிங்காண்டி தான் நம்ம ஆட் பண்ணுறது. ஸோ பன்னீர் பாருங்கள், நான் இன்றைக்கி 300 கிராம்ஸ் வந்து பன்னீர் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் டவலோ இல்லை ஒரு காட்டன் டவலோ வச்சு நீங்கள் வைப் பண்ணி அது மேலே உள்ள ஈரப்பதம், மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்யூப்பாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த மிக்ஸ்சர் வச்சுருக்கோம் இல்லையா கோட்டிங் பண்ணுறதுக்கு, அதுக்குள்ளே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது வந்து மேரினேட்லாம் பண்ண தேவையில்லை, நம்ம டைரெக்டாகவே வந்து ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆயில் பேனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம மெதுவாக வந்து இந்த ஒரு பீசஸாக வந்து பன்னீர் பீசஸை வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம அந்த மசாலாலாம் வேக ஆரம்பித்து வெந்து வந்தோடனேயுமே நம்ம எடுத்துடணும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும் பன்னீர் வந்து. ஸோ எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், சூப்பராக எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் வந்து இன்றைக்கி ஆனியன்ஸும் அண்டு கொரியாண்டர் வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கிறேன். கார்னிஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிடலாம். வாவ், இந்த கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த கிறிஸ்பி பன்னீர் 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.